சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான ஆஃபீஷியல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான் பார்த்து நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமைக்கும் பாருங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நீங்கள் ஆளை கிளிக் பண்ண மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ப்பா. ஸோ மறக்காம பண்ணிருங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுமா இதுதான் அந்த வாட்ஸ்அப் சேனல். இதுதான் உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் ரெயின் அப்டேட்ஸ் லீவ் அப்டேட்ஸ் அடுத்த நீங்கள் 10th ரொம்ப போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தமிழ் மீடிய தூது என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. டேஸ் வகையை சார்ந்ததா? ஓகே. மீசை என்பது எது சொல்? நீர்நிலைகளோடு தொடர்புடைய டேஸ். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 1 மார்க் அப்படியே பாருங்கள். இன்டீரியர் 1 மார்க்ஸ் மட்டும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 6 8 9 10 11 12 13 14. இப்பாடலில் இடம்பெற்ற நூல் எது? அந்த பாடலில் அவங்க என்ன பாடல்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து பகுதி 2 பாருங்கள். ப்ரீ 1 16 17 18 19 20 21. இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். சேம் 10th பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? 10th பப்ளிக் எது மாதிரி பேட்டர்ன் வருமோ அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கும். ஸோ நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க நீங்களும். ஓகேவா? 20 கம்பல்சரி திருக்குறள். அது இல்லாமல் கண்ணி என்பதன் விளக்கம் யாது? 16 ஈஸி. அண்டு 17 18 ஈஸி. இந்த 4மே ஈஸி. ஓகேவா? இதான் 2 மார்க்கு. அடுத்த பிரிவு 2 பாருங்கள். 22 23 24 25 டோட்டலாக உங்களுக்கு 7 கொடுத்துருப்பாங்க. 7லேருந்து நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? பகுபதவர்களுக்கு நம்ம ஈஸி. அப்போ கலைச்சொல் எழுதிடுவீங்க. தொடரை பழமொழி கொண்டு நிறைவே செய்க. அது கூட விட்டுருங்க. அப்போ மரபு பிள்ளைகளை நீக்கிறதுக்கு இது எழுதிடலாம். பிழை நீக்கிறதுக்கு இது எழுதிடலாம். இந்த 4 எழுதிலாம் ஈஸி. என்ன 1 மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பகுதி 3 ப்ரீ 1ல் பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். பத்தியை படுத்தி இன்னும் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. அந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை எடுத்ததுனா போதும். உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் 1 மார்க். ஓகேவா? இது 3 மார்க் வந்துடும். அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணைவழி சேவைகளை எழுதுங்க. அது ஈஸியாக எழுதிடுவீங்க. 2 எழுதிடுவீங்க. அவ்வளோதான். இந்த 2 எழுதுனா போதுமானது. அடுத்த பிரிவு 2 பாருங்கள். 3 மார்க். இந்த 3 மார்க்கில் உங்களுக்கு மனப்பாட பகுதி இருக்குது. ஓகேவா? 34 கம்பல்சரி எழுதாகணும். அது இல்லாமல் 32 33 ஏதோ 1 எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ எனி 1 எழுதுனா போதும் நீங்கள். ஸோ அடுத்து பிரிவு 3 பாருங்கள். 35 36 37 தன்வினை பிரிவினை எடுத்துக்கிட்டு வேறுபடுத்தி எழுதுக. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அணி பார்த்தீங்களா? குரப்பாவில் பயின்று வரும் அணியை விளக்கி எழுதுக. ஓகேவா? அணி எழுதிடுவீங்க ஈஸியாக. உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடும் கேட்பாங்க. அது ஈஸியாக இருக்கும். எழுதிடலாம் நீங்கள். அப்புறம் பகுதி 4 பாருங்கள். 38 பாருங்கள். சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் வகையில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வரவேற்பு மாடல் 1 எழுதுக. எழுதிலாம் ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்புறம் உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையாடக அகாரதி 10 படிகளை படிவஞ்சலியில் அனுப்புமாறு படிவஞ்சமாறு நெய்த்தல் மதிப்பதற்கு ஒரு கடிதம் எழுதுக. ஓகே, இது வந்து படிவம் உங்களுக்கு நீங்கள் 2வது எழுதிக்கலாம். அதுக்கு அப்போ 39 பார்த்தீங்கன்னா நயர் மாடல் ஈஸியாக எழுதிடுவீங்க. நயர் மாடல் ஈஸியாக எழுதிடுங்க. இப்போ 40 பார்த்தீங்கன்னா சமூகத்திற்கு மாணவர்களுடைய உங்களுக்கு பணிகள் பற்றி 5 வரிசை எழுதுக. 40 எழுதிடுவீங்க ஈஸியாக. அப்புறம் 41 மொழிபெயர்ப்பு. அது இல்லைன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ரொம்ப சிம்பிள். இது ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். சே நோ டு பிளாஸ்டிக். அதை வச்சு நீங்கள் சும்மா ஒரு எழுதுனா போதும் ஓனா. ஓகேவா? அடுத்து கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ் நெடுவினா. 43 44 45 இந்த 3ல் ஏதோ 1 மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஒன்று சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்கும் நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வச்சு ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ பண்ணாமல் வந்தீங்கன்னா இப்போயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.